ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் அந்த பார்க் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த பார்க்கில் இருக்கிற ஒரு மரத்தடியில் ஒரு பெஞ்ச் இருக்குது. அதில் அந்த பெரியவர் எப்போதுமே உட்காந்துட்டு இருப்பார். அங்கே வாக்கிங் போகிற எல்லாருமே அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஒரு சில பேர் நின்றுட்டு எதுக்கு இவர் எப்பயுமே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பார். கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்காது, கையில் ஒரு மொபைல் இருக்காது. இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அங்கேயே உட்காந்துட்டு இருப்பார். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு நடுத்தர வயதுள்ள நபர் அங்கே வந்திருக்காரு. ஏதோ பதட்டத்தோடு வந்திருக்காரு. நேராக அந்த பெரியவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, தினமும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, சும்மா சிரிச்சபடியே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா, ஒரு தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பெரியவர் சின்னதாக சிரிப்போடவே சொல்லியிருக்காரு, உங்கள் வயசு இருக்கும்போது நான் நிறையா ஓடிட்டேன் தம்பி. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் நிறையாவே ஓடிருக்கேன். நிற்க கூட நேரம் கிடையாது. அப்போ வாழ்க்கை என்னை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுனுச்சு. என்னோட மனைவிக்கு இந்த பார்க்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் நிறையா ஓடிட்டே இருக்கீங்க, இந்த பார்க்கில் உட்காந்து நம்ம தினமும் பேசணும் அப்படின்னாங்க. நானும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணேன். என்னோட மனைவி திருமணமான ஒரு சில வருஷத்துலேயே இறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அதனால தான் தினமும் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் சிரித்த முகத்தோடு இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் தினமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி நான் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களை மாதிரி பசங்களுக்கு வேடிக்கையாக கூட தெரியலாம். ஆனால் என்னோடய மனைவியை நான் காதலிக்கிறது வேறு விதம் தம்பி. அப்போ தான் இவர் யோசிச்சிருக்காரு, நம்ம எதுக்கு கோவப்பட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா, அவரோட மனைவி அவர்கிட்ட கேட்டிருக்காரு, தினமும் ஆஃபீஸ் போகிறீங்க வர்றீங்க, ஒரு 10 நிமிஷமாக என்கிட்ட உட்காந்து பேசணும் உங்களுக்கு தான் தோணுதா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக தான் நான் ஓடுறேன், உங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், அப்புறம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. இவர் ஒரு நிமிஷம் மௌனமாக உட்காந்துருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு நேராக மனைவிட்ட போயிட்டு சாரி கேட்டு மனம் விட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை முறை மொத்தமாகவே மாறிடுச்சான். உண்மைதானே? நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் பணம். அதுக்காக பணம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. பணம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான கருவி. செய்க பொருளை அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. அதனால பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக முக்கியம்தான். நீங்கள் ஆஃபீஸ் டைமில் வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை கடைசி வரைக்கும் அடிமையாகவே உட்கார வச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு இங்கே பல நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போங்க. அங்கே உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ இல்லை உங்கள் குழந்தைகளோ இல்லை உங்களோட பெற்றோர்களோ உங்களோட சகோதர சகோதரிகளோ இல்லை உங்களோட நண்பர்களோ உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. லைஃப் இஸ் நத்திங் பட் மெமரிஸ். கிரியேட் தம், லிவ் தம் அண்ட் ஃபீல் தம். சியர்ஸ்.